பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன். பசி எடுத்ததா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடும் பொழுது மகிழ்ச்சியாக சாப்பிடுங்கள். உங்கள் உடலை மகிழ்ச்சியாக வாழ வைங்கள். புரியுதுங்களா? சரி, என்று தலைப்புக்குள் போயிடலாம். என்ன அப்படின்னா, இந்த உண்மையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். இது உண்மை மார்க்கம். உண்மை மார்க்கம் என்பது எப்படி இருக்கும் ஐயா? இதுவரையிலும் நாங்கள் அறிந்தது பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் தாங்க ஐயா. ஞானம் தான் பெருசுன்னு. ஆனால் உங்கள் சப்ஜெக்டு கேட்ட பிறகு தான் ஞானம், அவ்வளோ ஞானத்தையும் கடந்தது ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதுவரையிலும் நாங்கள் ஐஎஸ் நாங்கள் தெரிஞ்சுக்கணும், ஞானம் அடைந்தோம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த உடலை ரெண்டாக பிரித்து கொடுத்தீங்க. உடலுக்குள் சுய அறிவுன்னு ஒன்று சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப உண்மையாக சூப்பராக நாங்கள் திங்க் பண்ணுறோம். அந்த சுய அறிவு எப்பொழுதும் மாறாது, எந்த நிலையிலையும் அது மாறாது அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. அதை உண்மையாகவே நாங்கள் ஏற்றுக்கிறோங்க ஐயா. ஆனால் எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதை நாங்கள் சொல்லி கொடுப்போம். சுய அறிவு சொல்லி கொடுத்தே ஆகணும். பிள்ளைங்க மேலே பாசம், அப்போ தாங்க நல்லா குழந்தைங்க வாழும். நம்ம குழந்தைய நாமளே ஏமாற்றலாமா? ஏமாற்றக்கூடாது, இல்லை, தப்பு இல்லை. புரியுதுங்களா? சொல்லி கொடுங்க. அடுத்து இந்த பசி அப்படின்றோம். புரியுதுங்களா? தாய் தந்தை எனக்கு ஒரு கடவுளை சொல்லி கொடுத்தாங்க. சரி, ஒத்துக்கிறேன், தப்புன்னு நான் சொல்ல வரல. தப்புன்னு எதையுமே நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் சிந்திங்கன்னு சொல்லுவேன். தப்புன்னு பிறர்து தப்புன்னு சொல்லுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. இதில் தெளிவாக இருக்கணும். மற்றவங்களெல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடாது, சிந்திக்கிறது உரிமை. என் தாய் தந்தை எனக்கு ஒரு கடவுளை சொல்லி கொடுத்தார்கள். புரியுதுங்களா? அடுத்து குருநாதர்கிட்ட போனேன். அவர் ஒரு கடவுளை சொல்லி கொடுத்தாங்க. அதையும் நான் ஏற்று. இந்த 2 கடவுளையும் என் பசிக்கிட்ட சொன்னால் பசி நிராகரிக்குது. அதெல்லாம் அங்கே எடுத்துன்னு வராதரா? உங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்த கடவுளுக்கு நான் செய்ய மாட்டேன். புரியுதா? உங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்து இதெல்லாம் பாதியில் வந்தது. பிறர் சொல்லி கொடுத்து நீ கற்றுக்கின. என் உடலே நடத்தியது. பசியை பிறர் சொல்லி கொடுத்து அறிந்தாயா? அதுவே ஆதிநிலை. பசி இதுக்கெல்லாம் கட்டுப்படாது. இதை உன் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுறா. குழந்தைங்க நலமோடு பூமியில் வாழட்டும். நன்றி, மகிழ்ச்சி. பசி உணவு மகேந்திரன்.